Good morning students. Next ஃபைல வெட்டிபிரேட்டா பார்க்க போறோம். இதுவரைக்கும் இன்வெர்டிபிரேட்டால பார்த்தோம். அதுக்கு அப்புறம் என்னது சப்ஃபைலம் கார்டேட்டா சப்ளோ கார்டேட்டா அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம ஃபைல வெட்டிபிரேட்டா பார்க்க போறோம். இந்த ஃபைலம் வெட்டிபிரேட்டா ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு செக்ஷன் கிளாஸ் பிரிக்கிறாங்க. ஏனேட்டா மேட்டோஸ்டோமேட்டா. ஏனேட்டா ஏட்டா அப்படினா ஜா அப்படினு அர்த்தம். ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அதாவது ஜாலஸ் கார்டேட்டா உயிரினங்கள் தாடையற்ற உயிரினங்கள் தான் பிரிக்கிறாங்க. ஏனேட்டா மேட்டோஸ்டோமேட்டா. The Natostomata வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. Fishes and tetrapods. Fishes அப்படினு பார்த்தா மீன்கள். Tetrapods அப்படினா நான்கு காலிகள். இந்த நான்கு காலிகள் திரும்ப நான்கு கிளாஸா பிரிக்கலாம். Amphibia, reptiles, aves, mammals அப்படினு சொல்லக்கூடியது. என்னது நான்கு காலிகள். இப்ப தவளை, amphibians, அதுக்கு அப்புறம் reptiles, bats இதெல்லாம் நீங்க நான்கு காலிகள் tetrapods சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தா அப்படினா வெட்டிபிரேட்டாவை காமனா பார்த்தா அப்படினா ஏனேட்டா மேட்டோஸ்டோமேட்டா பிரிக்கிறோம். மேட்டோஸ்டோமேட்டா வந்து fishes tetrapods பிரிக்கிறோம். tetrapods திரும்ப என்ன amphibians, reptiles, aves, mammals அப்படிங்கிறது இது காமனா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெட்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஏனேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஃபைல் ஏனேட்டாவா பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சைக்ளோஸ்டோமேட்டா. இந்த ஏனேட்டா நம்ம ஜாலஸ் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய தாடையற்ற உயிரினங்கள். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க சைக்ளோஸ்டோமேட்டா கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா ஃபைலம் சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சைக்ளோ அப்படினா சர்க்கிள், ஸ்டோமேட்டா அப்படினா மவுத், சர்க்கிள்டு மவுத் வட்ட வாயுடையனே. சைக்ளோஸ்டோமேட்டானா வட்ட வாயுடையனே. இந்த ஆர்கன் இந்த உயிரினங்கள் எப்படி இருக்கும் ஜா மேல் தாடை கீழ் தாடை தாடை அமைப்பு இல்லாம வாய் எப்படி இருக்கும் ரவுண்டா இருக்கும். அதான் சைக்ளோஸ்டோமேட்டான்னு சொல்லக்கூடியது. இதுனா இது பிரிமிட்டிவ் பைக்ளோதெர்மிக் ஜாலஸ் அனிமல். பைக்ளோதெர்மிக் அப்படினா பைக்ளோதெர்மிக்னா புலிகத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பிரிமிட்டிவ் ஆரம்ப ஜாலஸ் வெட்டிபிரேட்ஸ் தாடையற்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட பார்த்தா பாடி ஆர் ஸ்லெண்டர்ஸ். இதோட பாடி அனிமல்ஸ் பாடி எப்படி ரொம்ப ஸ்லெண்டா இருக்கும். ஜஸ்ட் லைக் ஈல். நம்ம ஈல்ல பார்த்தோம்னா ரொம்ப தட்டையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈலை. இதுல பார்த்தோம்னா 16 to 15 pairs of gills for the respiration. சுவாசிக்கிறதுக்கு பார்த்தோம்னா 6 இருந்து 15 pairs of gills இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6 to 15 pairs of gills for respiration அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தா heart is two chambered. இதுல heart two chambered closed type of circulation. இரண்டு அறையுடைய இதயம் கூடியது. circulation அப்படின்னு பார்த்தோம்னா closed type of circulation. எல்லா அனிமல்ஸும் பார்த்தோம்னா all are marine. இந்த கூடிய ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம்னா all are marine. But migrate to the fresh water. அண்ணா என்ன பண்ணி இனப்பெருக்கத்தை migrate to the fresh water for the reproduction. இனப்பெருக்கத்தை மட்டும் என்ன ஆகும் நீரை கடல் நீர்ல இருந்து இந்த ஆற்று நீரை நோக்கி போகும். மெரைன் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள். இனப்பெருக்கத்துக்காக மட்டும் என்ன பண்ணோம் ஆற்றை நோக்கி போகிறாங்க. that is migration to the fresh water. அந்த மாதிரி கடல்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மெரைன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மைக்ரேஷன். அந்த மைக்ரேஷன் இஸ் கால்ட் as anadromous migration. anadromous migration அப்படின்னு சொல்லுவாங்க. what is anadromous migration னா but the animals are marine in nature, but the reproductive character they move to the fresh water. That is called as anadromous migration. இந்த மாதிரி பார்த்தா anadromous migration இது. அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த larval stage. The larval stage is ammochic larva அப்படின்னு சொல்லுவாங்க. larval stage is ammochic larva. Examples அப்படி பார்த்தா petromyzon and hagfish அப்படின்னு சொல்லக்கூடியது. petromyzon and hagfish are the examples of cyclostomata. இந்த cyclostomata அப்படிங்கிறது எதோட வருது ஏனேட்டா ஜாலஸ் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாலஸ் ஏனேட்டா is called cyclostomata. அதுக்கு அடுத்து பார்த்தா natostomata அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ். இந்த ஃபிஷஸ்ல பார்த்தோம் அப்படினா ரெண்டு டைப் பிரிக்கலாம். கான்டினென்டல் ஆஸ்டிடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இது ஃபைலம் கான்டினென்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இந்த natostomata சொல்ற ஃபிஷஸ்ல ரெண்டா பிரிப்பாங்க. என்னதுன்னா கான்டினென்டல்ஸ் ஆஸ்டிடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கான்டினென்டல்ஸ் அப்படினா குருத்தெலும்பு மீன்கள், ஆஸ்டிடைல்ஸ் அப்படினா எலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா கான்டினென்டல்ஸ். கான்டிசைட் கான்ட்ரி அப்படினா கார்டிலேஜ், சைட்டா அப்படினா வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெர்டிபிரல் காலம் என்ன கார்டிலேஜ் வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னது ஆல் ஆர் மெரைன். கார்டிலேஜ் இஸ் எண்டோஸ்கெலிட்டன். என்னன்னா ஆல் ஆர் மெரைன் இது முழுவதும் கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி இருக்கும் எண்டோஸ்கெலிட்டன் கார்டிலேஜினஸ் எண்டோனா உள்ளக்கூடியது. எப்படி இருக்கும் கார்டிலேஜினஸ் குருத்தெலும்பு வளைந்து இருக்கக்கூடிய தன்மையுடையது. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கின் ஆர் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ். வெளியில என்ன ஸ்கின்ல நிறைய பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் அமைப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா ரெஸ்பிரேஷன் இஸ் லேமெல்லிஃபார்ம் கில்ஸ். இதுல ரெஸ்பிரேஷன் கில்ஸ் தான் எப்படி இருக்கும் லேமெல்லிஃபார்ம் கில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ ஹார்ட் இஸ் டூ சேம்பர் ஹார்ட் க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன். இதுலயும் இதயம் மூடிய வகை ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. The excretion is in the type of mesonephric kidneys. கழிவு நீக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
மீசோனெஃப்ரிக் கிட்னி டைப்பாக இருக்கக்கூடியது. அதுக்காக they are produced யூரியோட்டினிக் அனிமல், யூரியோட்டினிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். மீசோனெஃப்ரிக் அனிமல்ஸ் யூரியோட்டினிக் அனிமல் என்னதான் யூரியாவை கழிநீராக வெளியேற்றக்கூடியது. அந்த ஆல்சோ பைக்ளோதெர்மிக், இதுவும் பைக்ளோதெர்மிக் தான், குளிரத்த பிராணிகள் தான். they are produced விவிபேரஸ், குட்டி போடக்கூடிய உயிரினங்கள். ஓவிபேரஸ் கிடையாது, விவிபேரஸ். இது இந்த காண்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ரீப்ரொடக்ஷன் இஸ் இன்டர்னல். செக்ஸஸ் செப்பரேட், ஆண் பெண் அப்படி தனியாக இருக்கும். இன்டர்னல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றது, ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா ஸ்கோலியோடான் ட்ரைகாட். ஸ்கோலியோடான் என்னது? ஷார்க். எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்கோலியோடான் ட்ரைகாட் சொல்லக்கூடிய ஷார்க். இது ஃபிஷஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபைலம். என்னன்னா ஃபிஷஸ்லயே ரெண்டா பிரிக்கலாம், 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காண்டிடைல்ஸ், நாஸ்டைல். இந்த காண்டிடைல்ஸ் தான் இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் காண்டிடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா ஃபிஷஸ்ல கிளாஸ் ஆஸ்டிடைல்ஸ், காண்டிடைல்ஸ் பார்த்தோம். அடுத்து ஆஸ்டிடைல்ஸ். ஆஸ்டிடை அப்படின்னா போனி, டைல்ஸ் அப்படின்னா ஃபிஷஸ், போனி ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 மீன்கள். என்னன்னா போத் ஃப்ரெஷ் அண்ட் மெரைன் வாட்டர், கடல் நீர் இருக்கும், நிலத்த நீர், ஏரி குளங்கள் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர், போத் ஃப்ரெஷ் அண்ட் மெரைன் வாட்டர். இந்த பாடி இஸ் இன் தி போனி எண்டோஸ்கெலிட்டன். அங்க என்ன சொல்றாங்க? கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன், இந்த போனி எண்டோஸ்கெலிட்டன். அங்க என்ன இருக்குது? பிளக்காய்ட் ஸ்கெல்ஸ் உண்டு. இந்த பாடி இஸ் கால்ட் கேனாய்ட், சைக்ளாய்ட் ஆர் டீனாய்ட் ஸ்கெல்ஸ். வெளிப்பக்கத்துல இருக்கு அங்க பிளக்காய்ட் ஸ்கெல்ஸ் இருக்கு. ஆஸ்டிக் கார்டிலேஜ் அவங்க சேருனா கேனாய்ட், சைக்ளாய்ட் ஆர் டீனாய்ட் ஸ்கெல். மேல இருக்க செதில்கள்ல மாறுபாடு இருக்கு. அதே மாதிரி பார்த்தா 4 pairs of gills for the respiration. இருக்கு ஒவ்வொரு பக்கத்துல பார்த்தா 4 pairs of gills இருக்கு for the respiration. And also air bladder is present. என்ன இருக்கு? air bladder also இருக்கு. இது என்ன இருக்கு? அந்த air bladder அப்படிங்க பார்த்தா கொஞ்சம் என்ன இருக்கும்? இது அந்த respiration ஹெல்ப் பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க. அதோட நெக்ஸ்ட் பார்த்தா 2 chambered heart, it is closed type of circulation. Mesonephric is also the mesonephric is they produce the aminotenic. என்னது? என்ன பண்ணது? mesonephric is produce பண்ணக்கூடிய அந்த யூரின் எப்படி இருக்கும்? அமினோடெனிக்கா இருக்கும். வெளியேற்றக்கூடிய கழிவுகள் அமோனியாவா இருக்கும். இது இஸ் கால்ட் அமினோடெனிக் அப்படின்னு சொல்லிட்டு. And also present the lateral line sense organs. இது என்ன இருக்கு? மேல lateral lineல sense organs இருக்கு. They are present lateral line sense organs. Sexes are separate. என்னது? தனித்தனியா இருக்கு. Male and female sexes இருக்கு. External fertilization, ஓவிபாரஸ் அனிமல். வெளிய என்ன? அந்த fertilization எக்ஸ்டர்னல் நடக்கூடியது. ஓவிபாரஸ் என்ன இருக்கு? முட்டையிடக்கூடியது. கார்டிலேஜினஸ் ஷார்க் பார்த்தோம். விவிபாரஸ் இங்க என்ன? ஓவிபாரஸ் முட்டையிடக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. These are the common characters for class Ascites. Fishesல class Ascites சொல்லுது. எக்ஸாம்பிள் பார்த்தா Exochetus, sea horse, cutla. இது சொல்லக்கூடிய Exochetus fishes சொல்லுது. அதுக்கு அப்புறம் sea horses, cutla காமனா இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ஆத்து மீன்கள் எல்லாமே என்ன வருது? இந்த Ascites அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல வரக்கூடியது தான். These are the common characters for Ascites அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தா கிளாஸ் Amphibia. Tetrapoda சொல்லும்போது Tetrapoda ஃபர்ஸ்ட் கிளாஸ் Amphibia. So these are first tetrapod in the phylum. என்னன்னா வெர்டிபிரேட் ஃபைலத்துல ஃபர்ஸ்ட் டெட்ராபோட், முதல் டெட்ராபோட் 4 கால் உடையது அப்படின்னா ஆம்பிபியன். ஆம்பிபியன் அப்படின்னா இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இந்த லீவ் போத், என்னன்னா லீவ் போத் இங்க வாட்டர் அண்ட் டெரஸ்ட்ரியல். போத் என்னன்னா வாட்டர் அண்ட் டெரஸ்ட்ரியல், நீரிலேயும் நிலத்திலும் வாழக்கூடியது. போத் வாட்டர் அண்ட் டெரஸ்ட்ரியல் லீவ் போத். இட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிபியன்ஸ். தண்ணியிலே வரக்கூடியது, தரையில இருக்கக்கூடியது. அதனால தான் என்ன ஆம்பிபியன் இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால ஃபர்ஸ்ட் டெட்ராபோட் இந்த வெர்டிபிரேட்ல பொதுவாக சொல்லப்போனா வெர்டிபிரேட்ல முதல் 4 கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. They live both water and terrestrial. தண்ணியிலே வசிக்கக்கூடியது, தரையிலே வசிக்கக்கூடியது. All the animals are phytothermic. இதுவும் என்னது? குளிரத்த பிராணிகள் தான். இதுல பார்த்தோம்னா the body is divided into head and trunk. இங்க ஃபிஷஸ்ல பார்த்தோம்னா தலைப்பகுதி உடல் பகுதி பிரிக்க முடியாது. இருக்கு ஹெட் ரீஜன் இருந்தா கூட அது பிரிவினை இருக்காது. இங்க என்ன இருக்கும்? they are separated head and trunk with the help of என்ன சொல்லுவோம்? நெக், கழுத்துங்கிற ஒரு பகுதி மூலமா இருக்குது. தலைப்பகுதி உடல் பகுதி அப்படின்னு பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாடி கண்டென்ஸ் 2 pairs of limbs. 2 ஜோடி கால்கள், முன்னங்கால்கள் பின்னங்கால், 4 limb 5 limb அப்படின்னு 2 ஜோடி கால்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The respiratory organ is gills, lung and skin. They are used the gills for in water. தண்ணியில் இருக்கும்போது gills பயன்படுத்தும். And also they are used for the lungs in the terrestrial. தரையில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? land இருக்கும்போது lungs யூஸ் பண்ணுவோம். Some of the reasons they are used for the skin. ஒரு சில பகுதி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த தோலையும் சுவாச உறுப்பு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்மால் மாய்ஸ்சரிங் இருக்கு, ஸ்மால் ஓப்பனிங் நம்ம ரெஸ்பிரேஷன் பயன்படுத்திக்கணும். அதான் ரெஸ்பிரேஷன் த்ரூ தி கில்ஸ், லங்ஸ் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் தி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. This is a 3-chambered heart. இந்த ஆம்பிபியன் வந்துனாவே 3-chambered heart, closed type of circulation. அது மூன்று அறைகளோட அறியம், மூடிய வகை இரத்த ஓட்டம் மண்டலம் அப்படிங்கிறது. There are also mesonephric kidneys. இங்க என்ன இருக்கு? mesonephric kidneys. That is also the aminotenic. இங்கனது அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த எக்ஸ்கிரீஷனா இருக்கும், அமோனியா அதிகமாக இருக்கும். That is called aminotenic அப்படின்னு சொல்லக்கூடியது. And
and also oviparous. All the animals are oviparous. முட்டையிடக்கூடிய உயிரினங்கள். Indirect development. இங்க பார்த்தோம்னா indirect development. நேரா எக்குல இருந்து அப்படியே என்ன ஃப்ராக் வந்துராது. லார்வா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டெய்ல்டு ஃப்ராக், அந்த ஃப்ராக் வரும். அந்த தலைப்பரட்டை, வாலுள்ள தவளை, தவளை அப்படிங்கிற நிலைகள் பல்வேறு நிலைகள் இருக்கு. அது என்ன இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுத்தோம்னா முட்டையில இருந்து தவளையா வந்துராது. அதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் சொல்லி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராணா எக்ஸாக்டா காமன் ஃப்ராக். அதுக்கடுத்து ஸ்கைலா ட்ரீ ஃப்ராக்ல தேரைன்னு சொல்ற மாதிரி மரத்தில் இருக்கக்கூடியது பாலைவனத்தில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சலமாண்டர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆம்பிபியன்ஸ். இதெல்லாம் தண்ணியில வச்சு தலையில வச்சுக்கிறது. இன்னொன்று பார்த்தா இக்டியோபிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ராக் அதாவது இந்த ஃப்ராக், தோடு, சலமாண்டர், இக்டியோபிஸ் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கிளாஸ் ஆம்பிபியா. இது ஆம்பிபியான்ஸோட காமன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெப்டீலியா. ரெப்டைல்ஸ் இந்த ஊர்வன டு க்ரீப் ஆர் டு கிரால். ரெப்டீலியா மீனிங் டு க்ரீப் ஆர் டு கிரால், ஊர்ந்து போகக்கூடியது அல்லது நகர்ந்து போகக்கூடியது. அதாவது டு க்ரீப் ஆர் கிரால். The animals are called as reptilia. இந்த ரெப்டீலியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டெரஸ்ட்ரியல். எல்லாமே தரையில் இருக்குது. மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல். ஒன் ஆர் டூ ஆர்கானிசம் ஒன்லி என்னது வாட்டராக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய இந்த டர்ட்டில், டார்டாய்ஸ், சம் ஆஃப் த ஸ்னேக்ஸ் ஆர் என்னது வாட்டர் இருக்கக்கூடியது. பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல். சம் ஆஃப் த ஒன் ஆர் டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் இன் வாட்டர் கேனட். அதை என்ன சொல்றோம் அப்படின்னா டர்ட்டில், டாய்ஸ், சம் ஆஃப் த ஸ்னேக்ஸ் ஆர் என்ன சொல்றோம் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா the body is covered by a dry and cornified skin. இதோட உடம்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் பகுதி பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் ட்ரையா வளர்ந்து போன கார்னிஃபைட் அப்படின்றது கொஞ்சம் கடினமான ஸ்கின் இருக்கும். எபிடெர்மல்ஸ் லேயர் மாதிரி எபிடெர்மல்ஸ் ஆன செல் மாதிரி இருக்கக்கூடியது. This is called body is covered by a dry cornified skin. பார்த்துருப்போம் பல்லி எல்லாம் பார்த்து எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமான வரைகளாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 3 chambered heart. இதுலேயும் 3 தரைகளுடைய இருந்தால் எக்ஸெப்ஷன் crocodile மட்டும் என்ன இருக்கும்? 4 chambered heart இருக்கு. crocodile ஆல்சோ என்னது ரெப்டீலியா தான். they live in water. அதுல மட்டும் தான் எனக்கு 4 chambered heart. but other all reptiles are 3 chambered heart except crocodiles. கேட்பாங்க reptiles எதுக்கு மட்டும் 4 chambered heart இருக்கு அப்படின்னா that is called as crocodile அப்படின்னு சொல்லப்படுது. 3 chambered heart, closed type of circulation. reptiles also pykothermic. reptiles என்னது pykothermic உயிரற்ற பிராணிகள் தான். they lay the clydoid eggs. என்ன பண்ணுது? இது clydoid eggs லே பண்ணுது. அது பெரும்பாலும் பார்த்தோம்னா ஓடுடைய முட்டைகள் அப்படின்னு சொல்றாங்க. clydoid eggs அந்த ஓடுடைய முட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேல கடினமான முறை இருக்கும். clydoid eggs with the என்ன சொல்லுவாங்க எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ், ஆம்னியான், குளோரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ரியானிக் முட்டைக்குள்ள என்ன இருக்கு? அந்த மெம்பரேன்ஸ்ல அந்த தப்பைகள் இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் சொல்லக்கூடியது ஆம்னியான், குளோரியான், அல்லன் டாய்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மெம்பரேன்ஸ் எல்லாம் அந்த எக்குள்ளேயே இருக்கும். பட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் பை மீசோநெஃப்ரிக் கிட்னிஸ். மீசோநெஃப்ரிக் கிட்னிஸ் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது மீசோநெஃப்ரிக் கிட்னிஸாக இருக்கும். யூரிகோட்டீனிக் இது வெளிப்படுத்தக்கூடிய கழிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம லிக்விட் மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் யூரிக் ஆசிட். அதனால தான் யூரிகோட்டீனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தா ரெஸ்பிரேஷன் பை த ஹெல்ப் ஆஃப் லங்ஸ். நுரையீரல் சுவாசம் அப்படிங்கிறது நுரையீரல் வழியாக நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் பை த லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தோன்னா செக்ஸஸ் ஆர் செப்பரேட் இருக்கு. ஆண் பெண் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கு. இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் உள்ள உடம்பு ஒரு அனிமல் உடம்புக்கு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். The organisms are oviparous. இதுலேயும் சொல்லிட்டோம் நம்ம என்ன oviparous. Some of them are oviparous. இப்போ ஸ்னேக்ஸ்லேயே பார்த்தோன்னா ஒரு சிலது ஓவிபேரஸாக இருக்கும், ஒரு சில ஸ்னேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்னேக்ஸ் ஆர் ஓவிபேரஸ். ஒன் ஆஃப் த ஸ்னேக்ஸ் ஒன்று ரெண்டு மட்டும் அபிபேரஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஓவிபேரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டையிடக்கூடிய அனிமல்ஸ் தான். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ரெப்டைல்ஸ்லேயே சொல்லிட்டு இருக்கான். டர்ட்டில்ஸ், டார்டாய்ஸ், crocodile, லிசார்டு, நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் லிசார்டு, அதுக்கப்புறம் கலோட்டஸ், கார்டன் லிசார்டு சொல்லக்கூடிய கலோட்டஸ், ஸ்னேக்ஸ், இது எல்லாமே என்ன சொல்றது காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெப்டீலியா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது இஸ் காமன் கேரக்டர்ஸ். நம்ம பார்த்தோன்னா common characters for the class Reptilia அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் ஏவிஸ். ஏவிஸ் அப்படின்னா மீனிங் அப்படின்னு பார்த்தா பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவிஸ் அப்படின்னா the meaning அப்படின்னு பார்த்தா பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னவே என்ன இருக்கும்? ஏவ்ஸ் அப்படின்னா காமன்லி நோன் அஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது கேரக்டர்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஏவ்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ். இதோட கேரக்டர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா presence of feathers. முழுமை என்ன இருக்கு? feathers-ஆல மூடப்பட்டிருக்கு. அது என்னடா? to ability to fly except or flightless birds. flightless birds இருந்தாலும் சரி, flight birds இருந்தாலும் சரி என்ன இருக்கு? இங்க feathers இருக்கு. flight birdனா பறக்கும், flightless bird பறக்காத அவ்வளோ. பட் இதோட காமன் கேரக்டர் அப்படின்னாவே என்ன? feathers தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட 4 limbs அப்படின்னு பார்த்தோம்னா modified to wings.
இதோட ஃபோர் லிம்ஸ் எப்படி இருக்கு? முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இறகுகளாக மாறிது, ரெக்கைகளாக மாறிடுது, பறக்கிறதுக்கு தேவையான ரெக்கைகளாக மாறிது. அதான் ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு திங்ஸ். அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் ஃபார் என்னது? பின்னங்கால் அப்படிங்கிறது என்ன இருக்கு? அது என்னது? அடாப்டர் ஃபார் வாக்கிங், ஸ்விம்மிங், ரன்னிங், பர்ச்சிங், இதுக்கெல்லாம் மாறப்படுது. பின்னங்கால் அப்படிங்கிறது ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, நீந்தறதுக்கு, அது எல்லாத்துக்கும் ஏறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதோட ஸ்கின் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை அண்ட் டிவைட் ஆஃப் கிளான்ஸ். என்ன ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும். இன்னொன்று என்ன இருக்குன்னா இதில் கிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. இப்போ மேமல்ஸ் மற்றதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கின்ல நிறைய கிளான்ஸ் இருக்கும். ஆயில் கிளான்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செபேசியஸ் கிளான்ஸ், அது மாதிரி நிறைய கிளான்ஸ் இருக்கும். மெமரி கிளான்ஸு, சென்ட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே பேக்ஸில் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும் இருக்கும், ஆயில் கிளான்ஸ் ஆர் பீனியல் கிளான்ஸ் அப்படின்னு, ப்ரீன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளான்ஸ் மட்டும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அதோட இறகுகள் வந்து நனையாமல் ஈரப்பதம் ஆகாமல் வளவலன்னு வச்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு கிளான்ஸ் இருக்குது. இந்த ஆயில் கிளான்ஸ் மட்டும் இருக்குது, மற்ற எந்த விதமான கிளான்ஸும் இதில் இல்லை. அதான் டிவைட் ஆஃப் கிளான்ஸ் எக்ஸப்ட் ஆயில் கிளாண்ட் ஆர் ப்ரீன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் consist of epidermal feathers, scales, claws and legs. அதாவது exoskeleton சொன்னோம்னா எப்படி அந்த exoskeleton வெளிப்பற்ற வெளியிலதான் feathers மாறுது, claws, legs, கால்கள், அந்த ஜவ்வுகள் அது மாதிரி நிறைய மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹானி கவரிங் ஆஃப் த பிக், அதே மாதிரி அந்த அழகு இருக்குல்ல வாயில மவுத்துல அந்த அழகோட மேல ஹானி கவரிங் அப்படின்னு சொல்லக்கூடியதோ இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா இதோட போன்ஸ் ஆர் நிமோட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான என்னது? இருக்கக்கூடிய போன் எலும்புகள் பார்த்தோன்னா லாங் போன்ஸ். அந்த நிமோட்டிக் என்னது? உள்ள வெற்றிடமாக இருக்கும். ஏர் சாக்ஸ், ஏர் பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏர் ஃபுல்லாக ஒரு ஹாலோ ஆர் கேவிட்டி உள்ள வெற்றிடமாக இருக்கக்கூடிய எலும்புகள் எதுக்காக இருக்குன்னா அதில் ஏர் ஃபுல்லாக பாய்ச்சா அப்படின்னா ஈஸியாக பறக்கிறதுக்கு உதவமாக இருக்குது. அதனால் போன்ஸ் ஆர் கால்ட் அஸ் நிமோட்டிக் போன்ஸ். அது பேர் தான் நிமோட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எதுக்கு பயன்படுது? பறக்கிறதுக்கு பயன்படுது. ஆல்சோ ஃப்ளைட் மசில்ஸ். வேற என்ன இருக்குது? ஃப்ளைட் மசில்ஸ், பறக்கிறதுக்கு தேவையான மசில்ஸ். பெக்டோரிக் மேஜர், பெக்டோரிக் மைனர், பெக்டோரிஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மசில்ஸ், பறக்கிறதுக்கு தேவையான மசில்ஸ் இருக்கு. அந்த அர்த்தம் பார்த்தோம்னா ஹோமியோதெர்மிக், பேட்ஸ் அப்படிங்கிறது ஹோமியோதெர்மிக். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாமே பைக்ளோதெர்மிக். ஃபிஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாமே இருக்கு. பைக்ளோதெர்மிக், ஹோமியோதெர்மிக், வெப்பரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேட்ஸ் முக்கியமான பார்த்தோம்னா மைக்ரேஷன் இஸ் வெல் மார்க்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான பண்பு எது? பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார்? எக்லேயிங் அனிமல்ஸ். என்ன சொல்லுவாங்க? எக்லேயிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல் பேட்ஸ் ஆர் ஓவிபேரஸ். ஆல் பேட்ஸ் ஆர் ஓவிபேரஸ். அதான் எக்லேயிங் அனிமல்ஸ். இது எக்ஸ் எப்படி இருக்கும்? மெகாலிஸ்டல் அண்ட் கிரீடாய். முட்டைகள் அப்படிங்கிறது பறவையோட முட்டைங்கிறது பெருசாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிரீடாய் மேலே என்ன இருக்கும்? இந்த ஓடுடைய முட்டைகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ் ஆர் மெகாலிஸ்டல் அண்ட் கிரீடாய். எக்ஸாம்பிள் சொன்னால் ஆல் பேட்ஸ், ஃப்ளைட் பேட்ஸ், ஃப்ளைட்லெட் பேட்ஸ் எதுனா சொல்லலாம். க்ரோ, பீஜியன், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? பெங்குயின், அது மாதிரி எல்லா பேட்ஸையும் சொல்லலாம். ஃப்ளைட் பேட்ஸ் அண்ட் ஃப்ளைட்லெட் பேட்ஸ் ஆர் என்ன சொல்லக்கூடியது? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் காமன் பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இஸ் த காமன் கேரக்டர்ஸ் ஆஃப் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெமேலியா, பாலூட்டிகள். அடுத்து என்ன சொல்லுவாங்க? பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேமா அப்படின்னா பிரஸ்ட். மெமா அப்படின்னா என்ன மீனிங்? மேமா மொமோ அப்படின்னா பிரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாலூட்டிகள் வித் ஹெல்ப் ஆஃப் பிரஸ்ட் மில்க் மெமரி கிளாண்ட், பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரைட்டி ஆஃப் ஹேபிட்ஸ். என்ன இருக்குது? நிறைய ஹேபிட் அனிமல்ஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா the body is covered with hair. உடல் முழுத ரோமங்கள். இஸ் யூனிக் கேரக்டர் ஆஃப் மேமல்ஸ். பாலூட்டிகளுக்கே ஒரு முக்கியத்துவம். உடல் முழுத என்ன இருக்கும்? மேலே ரோமங்களால் சூழப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கு? there is a unique feature of mammals அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன இருக்குது? some of the mammals என்ன இருக்குது? பறக்கக்கூடியது இருக்குது. some of them are living water இருக்குது. அதுக்கு எக்ஸப்ஷன் தவிர மற்ற என்ன தான் body is covered with hair சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா presence of mammary gland, பால் ஊட்டும் சுரப்பிகள், பால் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெமரி கிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃபார் மெமரியா. அதனால தான் presence of mammary gland இருக்குது கிளாஸ் மேமல்ஸ்லேயே வச்சிருக்கோம். அதான் சொல்கிறாங்க presence of mammary gland is the most unique feature of the mammals. பாலூட்டிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம்னா 2 pairs of things. அது என்னது? கைகள், கால், 4 limb, hind limb சொல்கிறோம். அது ஹியூமன் பீங்ஸ் வரும்போது ஹேண்ட் லெக் மாதிரி காமன்லி தே ஆர் 2 pairs of things, 4 limb and hind limb. அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்கின் இஸ் கிளாண்டுலர் நேச்சர். இதோட ஸ்கின் அப்படிங்கிற என்ன இருக்குது? கிளாண்டுலர் நேச்சர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய கிளாண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெட் கிளாண்டு, செபேசியஸ் கிளாண்டு, ஆயில் கிளாண்டு, மெமரி கிளாண்டு, இது எல்லாமே என்னது? இந்த ஸ்கின்னோட மாடிஃபிகேஷன் தான். இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கின் இஸ் கால்டு ஸ்கின் இஸ் த நேச்சர் ஆஃப் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
தோல்கள் அது அங்கங்கே சுரப்பிகளாமல் இருக்குது. வேர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், சென்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பால் சுரப்பிகள் அந்த மாதிரி தான் இட் இஸ். அதனால தான் ஸ்கின் இஸ் கிளாண்டுலார் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹெட் ரீஜன், பாடி ஹெட் ரீஜன், நெக் ரீஜன், பாடி ரீஜன் பிரிக்கலாம். இந்த பாடி என்ன சொல்கிறாங்க, thoracic ரீஜன், அப்டாமன் ரீஜன் பிரிப்பாங்க. அதே மாதிரி பிரிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டீத், பற்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் இருக்கிறத விட பற்கள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துலேயும் இல்லை டிஃப்ரெண்ட்டான பற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது டீகோடான், ஹெட்ரோடான் அண்ட் டைஃபயோடான் அப்படின்னு சொல்லக்கூடியது. டீகோடான் அப்படின்னு இந்த பற்கள் வரிசையாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஹெட்ரோடான் 4 விதமான பற்கள், வெவ்வேறு வகையான பற்கள். அதுக்கப்புறம் டைஃபயோடான் குழந்தை பருவத்தில் ஒரு பற்கள், பெருசான ஒரு பற்கள், அந்த மாதிரி நிறைய பற்கள் அமைப்பு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னே காது மடல், இன்னொன்று என்ன இருக்கீங்க எக்ஸ்டர்னல் இயர்ஸ் காது மடல் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அப்புறம் ஐ க்ளோஸ் ஆர் ஐ லீட்ஸு, அதே மாதிரி ஐப்ரோ, இந்த அமைப்புகளாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபோர்த் சேம்பர் ஹார்ட், என்ன 4 அறைகளோட இதயம், க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன் பை த மெட்டானெஃப்ரிக். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மீசோனெஃப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸ்கிரீஷன் இஸ் த மெட்டானெஃப்ரிக். This is called யூரிகோடீலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரியோடீலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூரியா இதோட சிறுநீரகங்கள் என்ன இருக்கும், எக்ஸ்கிரீஷன்ல யூரியா அதிகமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் யூரியோடீலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஆல்சோ ஹோமியோதெர்மிக் இன் அனிமல், இது எப்படி இருக்கும் ஹோமியோதெர்மிக், இது என்ன சொல்லுவாங்க வெப்ப ரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோமியோதெர்மிக். இந்த செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் என்ன இருக்கு இதில் ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடுகளுக்கு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதில் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இதில் நம்மளோட சர்க்குலேஷனை பார்த்தோம்னா மெச்சூர் ஆர்பிசி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் பிரெயின் வெல் கம்பேர்ட் டு அதர் ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி பார்த்தோன்னா எனக்கு பெரிய அளவில் மூளை அப்படிங்கிற பெரிய அளவில் இருக்கக்கூடிய மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நுண்ணறிவு அப்படிங்கிறது இந்த மேமல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களோட கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதான் என்ன சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெட்டானெஃப்ரிக், யூரியோடீலிக், ஹோமியோதெர்மிக் அனிமல், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டு, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது ஓவிபேரஸ், விவிபேரஸ் இருக்குது. ஓவிபேரஸ் எக்ஸாம்பிள் பிளாட்டிபஸ், முட்டையிடக்கூடிய பாலிட்டிக் எடுத்துக்காட்டு பிளாட்டிபஸ் சொல்லலாம். விவிபேரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குட்டி போடக்கூடியது பார்த்தோன்னா ஆளா மற்ற எல்லாமே சொல்லுவாங்க. கங்காரு, மங்கி, டாக், எலிஃபண்ட், ப்ளூவேல் இதெல்லாமே ப்ளூவேல் அப்படிங்கிறது தண்ணியில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே விவிபேரஸ் மேமல்ஸில் விவிபேரஸ்க்கான எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஓவிபேரஸில் ஒன்றே ஒன்று தான் பிளாட்டிபஸ் மட்டும்தான் முட்டையிடக்கூடிய பாலிட்டின்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் குட்டி போடக்கூடிய பாலிட்டின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் அ காமன் கேரக்டர் ஃபார் கிளாஸ் மெமாலியா. இதை என்ன சொல்லுவாங்க காமன் கேரக்டர் ஃபார் கிளாஸ் மேமல்ஸ், மேமல்ஸோட காமன் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த லெசன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.